ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஎன்ஆர்வி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி. இன்றைக்கி கொஞ்சம் வீடு க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ற என்ன குடிக்கிற? என்ன தூக்கம் வருதா? தூக்கம் வருதோ? சரி தூங்கலாமா? பாப்பாவை தூங்க போட போகிறேன். தூக்கம் வருது, அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவளை தூங்க போட்டுட்டு தான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன். இன்னுமா தூங்குவான்னு தூங்க வச்சு பார்த்தா தூங்கவே இல்லை. சும்மா நல்லா தூங்குவா. இன்றைக்கி வீட்டில் ஒர்க் இருக்குது, அதான் தூங்க மாட்டேங்கிறான். சரி ஓகே, இவ்வளோ வச்சுட்டு தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் என்ன முடியுதுன்னு. ஃபஸ்ட்டு அவங்க அக்காவுக்கு பால் வேணுமா, பால் ஆற்ற போகிறேன். வலிக்குது தம்மா. என்ன என்னது? அவளை வச்சுட்டு முடியல. அவளோட வண்டியில் போட்டுட்டு தான் பாருங்க. ரன்யா, ரன்யா குட்டி, ரன்யா குட்டி, என்னடி தங்க உனக்கு நீ தூக்கம் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிருச்சுன்னா வீடே க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பாப்பா தூங்கும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போடணும். ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டு அப்புறமா தான் வீட்டை தூத்துட்டு வீட்டை துடைக்க ஆரம்பிக்கணும். முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணுவோம். கிச்சன் எப்படி இருக்குது ஒரு அடி பாருங்கள். என் பொண்ணு காது பத்திக்கோ, காது பத்திக்கோ. சவுண்ட் அதிகமாக கேட்டக்கூடாது. இது பாருங்க, காது பத்திக்கோ, காது பத்திக்கோ. ஃபஸ்ட்டு கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் கிச்சன் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். பார்க்கலாம் கபோர்டு க்ளீன்.
கீழே குப்பை போட கொண்டு போய் போடணும். இன்னும் விசில் அடிச்சிட்டாங்க, அதுதான் போடுறோம். இப்போ ஏய் என்ன பண்ணுற? குப்பையை கொண்டு போய் கீழே வச்சுட்டு மேலே போகிறோமோ? வருண்யா என்ன செய்கிறா? கல்லிட்டு தங்கச்சிய வருண்யா குட்டி. அவள் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் கிச்சன் ஒர்க்காக முடிச்சு வச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சாச்சு. நான் மிஷினில் துணி போட்டேன், பெட்ஷீட் போட்டிருக்கேன். இந்த துணி இருக்குது, துணி கைட்டு தான் துவைக்கலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் துவைக்க முடியுதாங்க. கிச்சன் ஒர்க் முடிச்சிட்டாப்புல கொஞ்சம் தெரியாது. அப்புறமா இன்னொரு டைம் அவள் பாப்பா ரிதனையா தூங்கும்போது கூட இன்னொரு டைம் வீலெல்லாம் துடைச்சிடலாம். கிச்சன் ஒர்க் தான் கொஞ்சம் கஷ்டம், எல்லாமே நீட் பண்ணி. தூங்கி எந்திரிச்சிட்டா, ரொம்ப நேரம் தூங்கிட்டா. நல்லா பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அது நான் போய் ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் தொட்டில்ல. ஏன் பாப்பா நீ தூங்கினா தானே அம்மா வேலை பார்க்க முடியும், ஏன் தூங்க மாட்டேங்கிற, சிரிக்கிற? தூங்கவே இல்லை. சரி ஓகே, அவளை வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, விளக்கணும். காலையில் சமையல் பண்ணிருந்து பாத்திரமே கழுவலை. ஸோ இப்போ தான் கழுவ போகிறேன். கழுவும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, ஏன்னா பாப்பா அழுதுருவா. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நான் பாத்திரத்தில் தான் விளக்கி முடிக்கணும். ஸோ அதனால் விளக்கி முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, நீட் ஆயிடுச்சு. எல்லா பாத்திரத்தையும் கழுகிடுச்சு. அது போட்டு துவைச்சாச்சுமா, அது போட்டு துவைச்சுதான் அம்மா இது பண்ணுறோம். என்ன என்ன
பாப்பா 2 பேரும் இப்போ தான் தூங்கியிருக்காங்க. சரி இது துணி கிடக்கு, அது சாப்பாடு எடுத்து கழுத்து துவைக்கிறது. அது கழுத்து துவைச்சிட்டு அப்புறம் இது காய போட்டு அப்புறம் வீடு துவைக்கணும். அதுக்கு எந்திக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். சரிதான், சரி ஓகே, நான் துணி துவைக்க போகிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீடு எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. பாப்பா 2 பேரையும் தூங்க வச்சுட்டு தான் வீடு துடைக்க ஆரம்பித்தேன். தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கைட்டு துவைச்சி போட்டாச்சு. அப்புறம் இனிமேல் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மடிக்கிறது கிடக்கு, மடித்து வைக்கணும். அவ்வளோதான். ஓகே.